நம்ம பாடியில் இருக்க எல்லா இடத்துல இருந்துமே ஹேர் விழும். மெயின் ரீசன் இஸ் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான். என்ன வைக்கிறதுனால இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கோம்பை வந்து திரும்ப நான் யூஸ் பண்ணுறது மற்றவங்க யூஸ் பண்ணுறது, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ், செல் தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி, பிஆர்பி, ஜிஎஃப்சி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று குறிப்பிட்ட ஏஜில் வர ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும், அப்படி இல்லாட்டி பர்டிகுலர் கிளைமேட்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு ஏஜ் சம்மந்தமாக இல்லாமல், ஜெண்டர் சம்மந்தமாக இல்லாமல், ஒரு சீசன் சம்மந்தமாக இல்லாமல் எல்லோருக்கும் நிறைய டைம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் சம்மந்தமாக தான் இருக்கும். இதை பற்றின நிறைய டவுட்ஸும் நமக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கூட காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் வீணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொன்ன மாதிரி எப்போவுமே நிறைய பேருக்கு பிரச்சனை உங்கள் உடம்புல என்ன இருக்குன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் லாஸ் தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஹேர் லாஸ் நிறைய ஆகிறதுக்கு என்னெல்லாம் ரீசனாக இருக்கும் மேம்? ஹேர் ஃபால்க்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் வந்து டேண்ட்ரஃப்ங்க. அடுத்தது நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற வாட்டர், தண்ணி கூட ஹார்ட் வாட்டர் இருக்கலாம், இல்லை கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதிகமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஷாம்பூஸ், சீரம்ஸ், அதனால கூட ஹேர் ஃபால்ஸ் இருக்கலாம். அப்புறம் பொல்யூஷன், தூக்கம் இல்லாதது, ஹார்மோன்ஸ், ப்ராப்பர் டயட் இல்லாதது, இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குங்க ஹேர் ஃபால்க்கு. ஓகே மேம். இப்போ மெயினாக நீங்கள் சொன்னது டேண்ட்ரஃப் பற்றி சொல்லியிருந்தீங்க. அது பர்டிகுலர் சீசன்னு இல்லாமல் எப்போவுமே நிறைய இருக்குது, அது போகவும் மாட்டேங்குது. ஸோ அது எதனால் வருது? டேண்ட்ரஃப் வரதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? அதை எப்படி சரி பண்ணலாம்? டேண்ட்ரஃப் வரதுக்கு ரீசன் மெயின் பார்த்தீங்கன்னா சீபம் செக்ரீஷன். நம்ம ஸ்கேல்பில் எக்ஸஸ் ஆஃப் சீபம் செக்ரீஷன் ஆகிறதுனால தான் டேண்ட்ரஃப் வருது. அடுத்தது ஃபங்கல், இது ரெண்டு தான் மேஜர் ரீசன். அதுக்கப்புறம் ஹார்மோன், ப்ராப்பர் தூக்கம் இல்லாதது, டயட், மால் நியூட்ரிஷன், சரியான டயட் இல்லாதது, ஃபுட்க்கு நியூட்ரிஷன்ஸ் இல்லாதது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கோம்லேருந்து, பில்லோலேருந்து, யூஸ் பண்ணுற ஹெல்மெட், இதெல்லாம் கூட ஹைஜீனிக்காக இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். அதே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கோம்பை வந்து திரும்ப நான் யூஸ் பண்ணுறது மற்றவங்க யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி மல்டிபிள் யூசேஜ். ஸோ அது க்ளீனாக இல்லாமல் இன்னொருத்தங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு கேரி ஓவர் ஆகிடும். இதுதான் மெயின் ரீசன். அந்த டேண்ட்ரஃப் போகிறதுக்கு வழி இருக்கா? இல்லை ஒரு தடவை வந்தால் விடாது கருப்பு மாதிரி அப்படியே இருக்குமா? அப்படிலாம் இல்லை, டெஃபினட்டாக அது போகும். நம்ம மேஜராக பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ், டேண்ட்ரஃப் குறைக்கிறதுக்கு நல்ல ஷாம்பூஸ் கொடுப்போம். கூடவே நல்ல மெடிசன்ஸ், இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுக்குறோம். நல்ல ப்ரொசீஜர்ஸ், இன்க்ளினிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இதுவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க. வழக்கமாக வீட்டில் அம்மா எல்லாம் சொல்கிறது என்னன்னா, எண்ணெய் வச்சா தலையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்வாங்க. ஸோ அதுவே இந்த டேண்ட்ரஃப்க்கும் ஒத்து வருமா? எண்ணெய் நிறைய தேய்க்கிறதுனால இந்த டேண்ட்ரஃப் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மையா? கிடையவே கிடையாது. எண்ணெய் வைக்கிறதுனால இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் எல்லாம் ஆகாது. இட் இஸ் பெட்டர். எண்ணெய் வந்து எப்படி வைக்கணும்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் உங்கள் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணால் போதும். கண்டினியூஸாக டேண்ட்ரஃப் இருக்குன்றதுக்காக அதை வச்சு சப்ரெஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்களே தவிர அதுக்கு நீங்கள் பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கல. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் வாஷ் பற்றி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் இந்த டேண்ட்ரஃப் இருக்குது, இல்லை அதே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் டெய்லி தலை குளிச்சிட்டாலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹேர் வாஷ் எப்படி பண்ணணும் மேம்? வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஈச் இண்டிவிஜுவல். ஒருத்தங்களோட ஸ்கேல்ப்பும் ஒரு மாதிரி, எல்லாரோட ஸ்கேல்ப்பும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? ஒரு சிலருக்கு ஆயில் செக்ரேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ஒரு சிலர் பொல்யூஷன்ஸ்க்கு நிறைய எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு வேளை பொல்யூஷன்ஸ்க்கு டெய்லி எக்ஸ்போஸ் ஆகிறவங்களா இருந்தால் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ்ன்றது ஜாஸ்தியாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கூட அவங்க ஹேர் வாஷ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் டு கீப் த ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் க்ளீன். நம்ம ஹேரும் ஸ்கேல்ப்பும் க்ளீனாக இருந்தாவே உங்களுக்கு அடுத்த வேறு எந்த ஒரு டேண்ட்ரஃபோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு வராமல் இருக்கும், ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 days 1 வீக்கில் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 days ஷாம்பு யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்குமா, இல்லை வாட்டர் மட்டும் போட்டு வாஷ் பண்ணிக்கலாமா? அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் டு த பொல்யூஷன் ஆர் எனி அதர் கண்டிஷன் நீங்கள் ஷாம்பு இல்லாமல் கூட ப்ளெயின் வாஷ் கொடுத்துக்கலாம். இல்லைனா வீக்லி ட்வைஸ் மட்டுமே போதுமானது ஒரு ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்கு.
இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கிறது. ஸ்ப்ளிட் எண்ட் வந்துட்டா வேற எந்த சொல்யூஷனுமே இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அதை கட் பண்ணுறது மட்டும் தான் ஒரே சொல்யூஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதானா? எஸ். என்னன்னாங்க ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா வந்தது திரும்ப கட் பண்ணதை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது இல்லையா ஹேரில். ஸோ அதனால தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். இட் இஸ் பெட்டர் டு கட் த ஹேர். அந்த ஹேர் டிப்பை திரும்ப கட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வராமல் இருக்கும். ஸோ தட்ஸ் த திங். அதனால தான் ஹேர் கட் பண்ணுறது. இந்த பிரேக்கேஜ் எதனால மேம் ஆகுது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர்றது? நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான் மெயின் ரீசன். இஸ் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான். ஒரு நல்ல ஹெல்த்தி நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாத ஒரு ஃபுட்டை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னாவே இந்த ப்ராப்ளம் வராது. அடுத்தது ஹார்மோனல் அண்ட் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் நம்ம பாடிக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அது வருங்க. இதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா பிரேக்கேஜ் பாதியாக முடி அங்கங்கே உடஞ்சி நம்ம வாரணும்னாவே பிளெயினாகவே இருக்காது. எல்லா இடத்துலையும் ஒன்று இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எதனால் ஏற்படுது? அதை ஏதாவது சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக. என்னென்னா ஃபஸ்ட்டு தேவையான ஸ்ட்ரென்த் நம்ம ஹேருக்கு இருந்தால் அந்த ஹேர் ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்கேல்பில் நிற்கும். அதுக்கு தேவையான சத்து ஹேரில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வீக்கராகவும் சீக்கிரம் உடஞ்சிரும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ அதுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பயோட்டின்ஸ் கொடுக்குறோம். இன்டர்னலாக எடுக்கிறதுக்கு நல்ல பயோட்டின்ஸ் கொடுக்குறோம். நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கலாம். கூடவே இன்க்ளினிக்கல் ப்ரொசீஜராக ட்ரீட்மெண்ட்ஸும் லைக் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ், செல் தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி, பிஆர்பி, ஜிஎஃப்சி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதே மாதிரி வயசு ஆக வர ஒரு பெரிய பிரச்சனை தலை அப்படியே ஏறிட்டே போகுது, வழுக்கை ஏற்படுதுன்னு. அது பசங்க பொண்ணுங்க அப்படி இல்லாமல் எல்லா ஜெண்டருக்குமே அந்த இஷ்யூஸ் வருது. அது எதனால் ஏற்படுது மேம்? அதை சரி பண்ண முடியுமா எதுவும்? இது 3 விதமாக இருக்குங்க. அலோபேஷியா ஏரியாட்டான்னு சொல்கிறது. அலோபேஷியா ஏரியாட்டால் என்ன ஆகும்னா ஸ்கேல்பில் பேட்சாக, அதாவது நம்ம ஸ்கேல்ப்லேருந்து தலையிலேருந்து அப்படியே ஒரு பேட்சாக பஞ்சாக முடி விழும். அது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் அலோபேஷியா யூனிவர்சல். அதில் என்ன ஆகுனா நம்ம பாடியில் இருக்க எல்லா இடத்துல இருந்துமே ஹேர் விழும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புருவத்தில் இருந்தும், மீசையில் இருந்தும், பியர்டில் இருந்து, ஸ்கேல்பில் இருந்து த்ரூ அவுட்டாக டோட்டலாக ஹேர் லாஸ் ஆகிறது. அடுத்தது அலோபேஷியா ஆண்ட்ரோஜன். அது யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பேட்டன்சி பால் ஹெட்னு சொல்கிறதுங்க. அது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு வகுடு எடுக்கும் போது அந்த சென்டர்லேருந்து வழுக்க விடும். அதே ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடியிலேருந்து வழுக்க விடும். யூஸ்வலாக அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன், அடுத்தது dandruff, அப்புறம் ஹார்ட் வாட்டர் ஹேர் வாஷ், கெமிக்கல்ஸ், ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் இருக்க ஷாம்பூஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது, ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லாததுனால இதனாலலாம் ஹேர் ஃபால் ஆகுது, dandruffக்கு லீட் ஆகும். யூஸ்வலாக ஒரு நாளைக்கு 50 to 100 ஹேர் ஃபால் இருக்கிறது காமன். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நிறைய பேர் ஐயோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு பயப்படும் போது ஒரு நாளைக்கு 50 to 100 ஹேர் ஃபால்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு மேலே ஹேர் ஃபால் ஆகுதுன்னும் போது தான் வி ஷுட் ஃபீல் அலார்ம்ட். ஒரு அலார்ம் அடிக்கணும், ஓ ஜாஸ்தியாக விழுது அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் அலார்ம் பண்ணும்போது ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணுறது நல்லது.